but I'll make it. அதான் சொல்லிடுறேன் நான். Amen. Amen. The thing is, everything begins inside first. ஆனால் உண்மை இதுதான், எல்லாமே முதலாவது உள்ளே தான் ஆரம்பமாகுது. Consider your salvation. ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Your salvation begins on the inside. உங்களுடைய ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது உள்ளதான். You don't try to get a man saved by changing his clothes and changing his hair and changing his outward look. ஒரு மனுஷனுடைய முடிய, அவனுடைய உடைய, மற்ற காரியங்களை புறம்பா மாற்றுவது மூலமா அவனை மாற்றிட முடியாது. No, no, no. கிடையாது. God's spirit works on the inside of a person. தேவ ஆவியானவர் மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்கிறார். Regeneration, new birth is something that happens on the inside. இந்த புது பிறப்பு, மறுபிறப்பு என்பது உள்ளே ஆரம்பிக்கிற ஒன்று. That is why when you lead a person to Christ, don't pay attention to his outside at all. ஆகவே தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தும்போது புறம்பான காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டாம். He may have hair long up to here. ஒருவேளை முடிய இவ்வளவு தூரம் கூட வச்சிருக்கலாம். In those days, the first thing they told me is cut your hair. அந்த நாட்கள முதல் சொன்ன காரியமே முடிய வெட்டு அப்படினு. Don't pay any attention to that because that's not going to change a man. அதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம், ஏனா அது ஒரு மனிதனை மாற்ற போவதில்லை. After he cuts his hair, he's just as much a sinner as he was before. முடிய வெட்டின பிறகு முன்ன எவ்வளவு பாவியா இருந்தானோ அதே போல தான் இப்பவும் இருக்கான். We told people change your clothes. என்ன சொன்னா உடையெல்லாம் மாத்துங்க. He changed his clothes but he was the same. உடையை தான் மாற்றினா ஆனா ஆள் அப்படியே தான் இருந்தான். Never pay any attention to the outside. Conversion or new birth has nothing to do with the outside, it has to do with the inside. இந்த புதிய பிறப்பால மது பிறப்பு என்பது புறம்பான காரியங்களோடு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளான காரியங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே புறம்பான காரியங்களை கவனம் செலுத்த வேண்டாம். Whatever outward change must come through the new birth must come as a result of the inward working of the Holy Spirit, an inward transformation coming out outwardly also. புதிய பிறப்பின் விளைவாக ஏதாவது புறம்பான மாற்றங்கள் வர வேண்டுமானால் அந்த மாற்றங்கள் முதலாவது உள்ளே ஏற்பட வேண்டும், அதன் விளைவாக புறம்பே அந்த மாற்றங்கள் காணப்பட வேண்டும். So the Bible says if any man be in Christ he is a new creature. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். Where? எங்கே? In the spirit. ஆவியிலே. Inside. உள்ளே. In the inner man. உள்ளான மனிதனிலே. God makes a person new in the spirit first. தேவன் முதலாவது ஆவியிலே ஒரு மனுஷனை புதியவனாக்குகிறார். And then his mind is renewed by the word of God. அதன் பிறகு அவனுடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதிதாக்கப்படுகிறது. Then everything else, his outward life is also in accordance with what his spirit is and what his mind is thinking. பிறகு அவனுடைய ஆவி எப்படி இருக்கிறதோ, அவன் மனம் எவ்வாறு சிந்திக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அவனுடைய புறம்பான காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. When it comes to success also it is like that. வெற்றி என்று வரும்போதும் அப்படிதான். Because it is divine success, it is something from God. இது தெய்வீகமான வெற்றி, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. It is not an external pursuit, it is an inward thing that is happening inside. இது ஏதோ புறம்பே இருந்து வரக்கூடிய காரியம் அல்ல, இது உள்ளே நடக்கிற ஒன்று. Success begins on the inside. வெற்றி உள்ளே ஆரம்பமாகிறது. Before you begin to show success on the outside, you must be successful on the inside. வெற்றியை வெளியே நீங்கள் காண்பிக்கும் முன்னால் முதலாவது உள்ளே நீங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும். Success must come in your heart. வெற்றி உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். Success must come into your mind. வெற்றி உங்கள் மனதிலே வர வேண்டும். Your spirit must be filled with the thoughts of success and the truth about success. உங்களுடைய ஆவி வெற்றியின் எண்ணங்களால், வெற்றியின் சத்தியங்களால் நிறைந்திருக்க வேண்டும். Your mind must think success. உங்களுடைய மனம் வெற்றியை எண்ண வேண்டும். You must be a successful person inside. உள்ளே நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக இருக்க வேண்டும். You may not be successful on the outside yet, but if you're successful on the inside, automatically the outward success will come. ஒருவேளை இன்னும் வெளியே நீங்கள் வெற்றிகரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே வெற்றிகரமான எண்ணங்கள் இருக்கும்போது வெளியே வெற்றி தானாக வரும். The first requirement to go towards success and to achieve success in this way. இந்த உலகத்திலே வெற்றியை நோக்கி போய் வெற்றியை நாம் சாதிக்க வேண்டுமானால் அதுக்கு தேவையான முதல் காரியம் is that first there must be a relationship with Christ. கிறிஸ்துவுடனே கூட ஒரு உறவு ஏற்பட்டிருக்க வேண்டும். There must be a relationship with Christ where Jesus is your Lord and you know that he is your Lord. இயேசு உங்கள் ஆண்டவராய் இருக்க வேண்டும். இயேசுவின் ஆண்டவர் என்பது நீங்கள் அறிந்தவராய் இருக்க வேண்டும். The things that I am saying is not some worldly things that anybody can come and just hear this and try to become successful. நான் சொல்லுகிற காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. யார் வேணாலும் வந்து கேட்டுட்டு வெற்றிகரமாய் வாழ முடியும் என்று கிடையாது. I am talking about things that relate to people that are born again, that are children of God. மறுபடியும் பிறந்த மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So if you are here and if you have never received Jesus as your Lord and Savior, ஆகவே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள், இதுவரை இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், if you do not know Jesus as your Lord, இயேசு உங்கள் ஆண்டவராய் அறியாது இருந்தால், then you have not even come to the first step towards success. This kind of success. வெற்றிக்கான முதல் அடியை கூட நீங்கள் இன்னும் எடுத்து வைக்கவில்லை. The worldly success adds sorrow to it. உலக பிரகாரமான வெற்றியிலே வருத்தம் அடங்கி There are இருக்கிறது. many snares and many difficulties, many problems. பல கண்ணிகள், பல கஷ்டங்கள், பல சிரமங்கள் இருக்கிறது. It looks good, but then it lands you in trouble. பார்க்க நன்றா இருக்கிறது, ஆனால் பிரச்சனையிலே சிக்கி விடுகிறது. But divine success becomes a blessing to
you and many others. ஆனால் தெய்வீக வெற்றி உங்களை வெற்றிக்குள்ள மற்றவர்களையும் வெற்றிக்குள்ள கொண்டு போகிறது. That's why the Bible says the blessing of the Lord it maketh rich and adds no sorrow. ஆகவே தான் வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். When your success is something that comes from God, there is no sorrow in it. உங்களுடைய வெற்றி தேவனிடத்திலிருந்து வரும்போது அதிலே வருத்தம் என்பதே கிடையாது. There is only joy and peace and righteousness in it. அதிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நீதி இவைதான் இருக்கும். So if you have not received Jesus as your Lord and Savior, do it now. ஆகவே இயேசுவை நீங்கள் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இப்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். Open your heart. உள்ளத்தை திறவுங்கள். Ask him to come in. இயேசு உள்ளே வரும்படி சொல்லுங்கள். Admit that you need him. அவர் உங்களுக்கு தேவை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். Admit that you understand now that Jesus is the Savior. இயேசுதான் இரட்சகர் என்பதை நீங்கள் இப்போது ஒத்துக்கொள்ளுங்கள். And receive him in your heart as your Lord and Master. உங்கள் ஆண்டவராய் இரட்சகராய் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். Confess him as your Savior. உங்கள் இரட்சகராய் அறிக்கை செய்யுங்கள். Give your life to him. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்கள். Surrender yourself to him. உங்களையே சரணடைந்து விடுங்கள். Then inside his work can take place. அப்பொழுதுதான் உள்ளே அவருடைய வேலை ஆரம்பமாக So I முடியும். am talking to people that are born again. ஆகவே மறுபடியும் பிறந்த மக்களுக்கு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So to the people that are born again, God is doing something on the inside. ஆகவே மறுபடியும் பிறந்த மக்களுக்கு தேவன் உள்ளே எதையோ செய்து கொண்டிருக்கிறார். Not just forgiving their sins, not just making them sons and daughters. வெறும் பாவங்களை மன்னித்து வெறும் அவர்களை தேவனுடைய குமாரத்திகளாய் ஆக்குவதல்ல. If you become sons and daughters, that then automatically implies that you must be successful. நீங்கள் தேவனுடைய குமாரத்திகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் வெற்றிகரமாக தான் இருக்க வேண்டும். So the work, a spiritual work begins on the inside, where you are transformed from failure to success. ஆகவே இந்த ஆவிக்குரிய வேலை உள்ளே ஆரம்பமாகிறது. உள்ளே நீங்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராக வருகிறீர்கள். That is why even when talking about prosperity, the Bible says, "Beloved, I wish above all things that you prosper and be in health, even as your soul prospers." ஆகவே தான் செழிப்பை குறித்து பேசும்போது வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. As your soul prospers, ஆத்துமா வாழ்கிறது போல, as the inner man prospers, உள்ளான மனிதன் வாழ்கிறது போல, there must be an inward prosperity, and then that will result in outward ஒரு prosperity. உள்ளான செழிப்பு இருக்க வேண்டும். அதன் விளைவாக வெளியே செழிப்பு காணப்பட The வேண்டும். spiritual kind of success and prosperity can come only to the extent there is the inward prosperity and success. ஆவிக்குரிய வெற்றியும் செழிப்பும் எப்படி உண்டாக முடியும்? உள்ளே எந்த அளவுக்கு நாம் வெற்றியாய் செழிப்பாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வெளியே நாம் வெற்றியாய் செழிப்பாய் இருக்க முடியும். Another thing that about this success is, இந்த வெற்றி குறித்து இன்னொரு காரியம் என்னவென்றால், now you got to do something about this success. இந்த வெற்றி குறித்து நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். That is why verse 8 sounds like that. ஆகவேதான் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. It is all talking about what Joshua must do. இது எல்லாமே யோசுவா என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறது. This philosophy that some Christian people have, let go and let God, that kind of hang loose philosophy, doesn't work for சில success. கிறிஸ்தவன் சொல்றாங்க இல்லையா, நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு, ஆண்டவர் தான் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் இங்க சரிப்படாது. God is great, he will do great things. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். Hang loose, you don't have to do nothing about it, God will do everything. ஆகவே நாம் எதையுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். No, the Bible is not preaching that kind of philosophy. வேதம் அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை போதிப்பதில்லை. That sounds good, but it's wrong. கேட்க நல்லா இருக்கு, ஆனா தவறு. You want to be successful? நீங்கள் வெற்றிகரமா